நம்ம தலைவன் கிறிஸ்டியானோ ரொனால்டோக்கு வர மண்டே ஜூன் 30யோட அல் நாசர் கான்ட்ராக்ட் முடியுது. அடுத்து அவர் எங்க போறாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நியூஸ் வந்திருக்கு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ அல் நாசர் கூட கண்டினியூ பண்றாரு. இந்த டீல்ல என்னென்ன இருக்கு, அந்த பேக்கேஜ்ல என்ன இருக்கு, பிரைவேட் ஜெட், வீட்டில் வேலை செய்றவங்க எல்லாமே அல் நாசர் தான் பண்றாங்க. எதுக்கு சவுதியை செலக்ட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இந்த வீடியோல பார்ப்போம். நேத்து 26 அன்னைக்கு அல் நாசரும் ரொனால்டோவும் சேர்ந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. எப்படின்னா ஒரு ப்ரைவேட் ஐலாண்டு, அதில் பீச்லாம் காட்டுறாங்க. அப்புறம் ரொனால்டோ வந்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு அப்படி நடந்து போகிறாரு. இப்படி திரும்பி பார்க்குறாரு, கண்ணாடியில் CR7லாம் இருக்குது. அதுக்கப்புறம் திரும்பி கேமராவை பார்த்து அல் நாசர் ஃபார் எவர் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க வந்து இப்போ டீலை வந்து அஃபிஷியல் ஆக்கியிருக்காங்க. 2027 வரைக்கும் ரொனால்டோ வந்து இப்போ அல் நாசரில் ஆட போகிறாரு. அப்போ வந்து அவருக்கு 42 வயசு ஆயிருக்கும் அப்படின்றாங்க. இப்போ அவருக்கு 40 வயசு. அதுக்கப்புறம் ஒரு ஜெர்சியும் காமிச்சிருந்தாங்க. அந்த ஜெர்சிலே அவங்க போட்டிருந்தாங்க எவ்வளோ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாருன்னு பார்த்தா 2027ன்னு போட்டிருப்பாங்க. இந்த டீலோட டீட்டெயில்ஸ்லாம் இப்போ இன்டர்நெட்டில் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ காசா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் அதெல்லாம் அஃபிஷியல் கிடையாது. டோட்டல் நம்பர் மட்டும்தான் அஃபிஷியல். 492 மில்லியன் பவுண்ட்ஸ் கிட்ட 2 இயர்ஸ் டீல் மாதிரி போட்டிருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். எப்பவுமே பொதுவாக ஒரு பிளேயர் வந்து கான்ட்ராக்டை கண்டினியூ பண்ணுறாங்கன்னா அவங்க தான் போய் கிளப்புக்கு போயிட்டு கேட்டு சைன்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ரொனால்டோவை பொறுத்த வரைக்கும் அது வேறு மாதிரி. அல் நாசரோட ஓனரே அவர் ஃப்ளைட் பிடிச்சி வந்து ரொனால்டோவை ப்ரைவேட் ஐலாண்டில் பார்த்து இந்த டீலை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த டீலோட மதிப்பே வந்து 492 மில்லியன் பவுண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சைனிங் போனஸே வந்து அவருக்கு 24 மில்லியன் பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் இயர் கண்டினியூ பண்ணும்போது அது 38 மில்லியனாக மாறும்னு சொல்கிறாங்க. இந்த டீல் வந்து நம்ம இயர் வைஸ் மந்த்லி வைஸ்லாம் பார்த்தோன்னா இயருக்கு 200 மில்லியன் பவுண்ட்ஸ் கிட்ட வருது. மந்த்லி வந்து 33 மில்லியன் வருது. வீக்லி கணக்கு பண்ணால் 7.6 மில்லியன் வருது. டேக்கு கணக்கு பண்ணால் 1 மில்லியன் வருது. ஒரு மினிட்டுக்கு கணக்கு பண்ணால் 772 பவுண்ட்ஸ் வருது. நிறைய பேர் வந்து எப்படியாவது வாழ்க்கையில் மில்லியனர் ஆகணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ரொனால்டோ வந்து ஒரு நாளைக்கு 1 மில்லியன் சம்பாதிச்சு இருக்காரு. இந்த சேலரி பிரேக் டவுனை பார்க்கும்போது எனக்கு அதான் ஞாபகம் வருது. நம்ம இந்தியாவில் ஒரு வாட்டி இதே மாதிரி ஒரு இந்தியனோட சேலரி பிரேக் டவுனை பார்த்தோம். யாருன்னா சுந்தர் பிச்சை. அவர் இந்த கூகுளில் ஜாயின் பண்ணப்போ அவரோட சேலரி டீடைல்ஸ்லாம் இன்டர்நெட்டில் பயங்கரமாக வந்தது. அதையும் பிரேக் டவுன் பண்ணி போட்டிருந்தாங்க. அப்போ சின்ன வயசில் பார்த்தோன்னா ஒரு செகண்டுக்கு அவர் 386 ரூபாய் சம்பாதிப்பார் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த சேலரி மட்டும் இல்லாமல் ரொனால்டோவுக்கு அல் நாசரில் 15% ஸ்டேக்கும் கொடுக்குறாங்க. அதோட வேல்யூவே வந்து 33 மில்லியன் பவுண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் மேட்ச்சில் ஒரு கோல் போட்டாலுமே அவருக்கு 80K பவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் நெக்ஸ்ட் இயர்லேருந்து அதில் 20% இன்க்ரீஸ் ஆகுமா. அதே மாதிரி அவர் அசிஸ்ட் பண்ணி கோல் போச்சுன்னா அதுக்கு 40K பவுண்ட்ஸ் தராங்களாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இயரில் 15% இன்க்ரீஸ் ஆகுமா. அவர் கோல்டன் பூட் வின் பண்ணார்னா அதுக்கு தனியாக 4 மில்லியன் பவுண்ட்ஸ் தராங்களாம். அதே மாதிரி அவர் சவுதி ப்ரோ லீகை வின் பண்ணார்னா அதுக்கு தனியாக 8 மில்லியன் பவுண்ட்ஸ் தராங்க. அதே மாதிரி ஏஷியன் சாம்பியன் லீக் வின் பண்ணார்னா அதுக்கு ஒரு 6.5 மில்லியன் பவுண்ட்ஸ் தராங்களாம். இது வந்து சேலரி பேக்கேஜ். இது மட்டும் இல்லாமல் அவரோட எல்லா செலவும் அல் நாசர் தான் பார்க்குறாங்க. அவர் வீட்டில் வந்து 16 ஃபுல் டைம் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. 3 டிரைவர்ஸு, 4 ஹவுஸ் கீப்பர்ஸு, 3 கார்டனர்ஸு, 2 செஃப்பு, 4 செக்யூரிட்டிஸு. இதோட செலவு வந்து 1.4 மில்லியன் பவுண்ட்ஸ்ன்றாங்க. அது அல் நாசர் தான் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட ப்ரைவேட் ஜெட் செலவு, அவர் போயிட்டு வர்றதுக்கு 2 வருஷத்துக்கு சேர்த்து 4 மில்லியன் வந்து அல் நாசர் தான் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 வருஷத்தில் ஸ்பான்சர்ஷிப் டீல்லாம் சேர்த்து ஒரு 60 மில்லியன் கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மூலிமா வந்து ரொனால்டோ தான் இப்போ வேர்ல்டுலே ஹையஸ்ட் பெய்டு ஃபுட்பாலராக இருக்கார். இதை வந்து மெஸ்ஸி கூட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப அதிகம். மெஸ்ஸி ஃபேன்ஸ்லாம் பாவம் சோகமாக இருப்பாங்க இதை பார்த்துட்டு. மெஸ்ஸி வந்து இன்டர் மயாமியில் வந்து இயர்லி 100 மில்லியன் கிட்ட வாங்குறாரு. அதே மாதிரி எம்பாப்பே வந்து ரியல் மேட்ரிட்ல இயர்லி 17 மில்லியன் வாங்குறாரு. என்னடா 17 மில்லியன் தானா அப்படின்னு பார்த்தா அவரோட சைனிங் போனஸ் மட்டும் 150 மில்லியன் கிட்ட இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது என்னதான் நம்ம தலைவன் 40 வயசானாலும் இன்னைக்கும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் வந்து ஹையஸ்ட் பெய்டு ஃபுட்பாலராக இருக்காரு. என்னதான் வந்து காசு வெயிட்டாக இருந்தாலும் சொல்லவே வேணாம், அவங்க கிட்ட ஆயில் மணி நிறையா இருக்கு. ஆனாலும் பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சரியில்லைன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் அவர் ஒரே ஒரு ட்ராஃபி தான், அரப் கப் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க 2023ல். அதை தவிர்த்து பெரிய மேஜர் லீக்லாம் எதுவுமே வாங்கலை. ஆனால் கடைசி 2 சீசன் வந்து ரொனால்டோ தான் வந்து டாப் ஸ்கோரராக இருக்காரு. மேபி நெக்ஸ்ட் சீசனாவது அவர் ட்ராஃபிஸ்லாம் வாங்குவாரான்னு நம்ம பார்க்கணும். எதுக்காக ரொனால்டோ சவுதி அரேபியா செலக்ட் பண்ணாருன்னு பார்ப்போம். மெயின்லி பிகாஸ் அவருக்கு அங்கே தான் வாழை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் இப்போ நிறைய பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாருமே இந்த மிடில் ஈஸ்ட்டை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. நேற்று தான் நம்ம பாவல் துருவ் பற்றி பார்த்தோம், டெலிகிராம் ஓனர். அவரே எல்லாம் ஊராக எல்லா ஊருக்கும் சுற்றிட்டு கடைசியில் துபாயில் தான் போய் ஆஃபீஸ் வச்சுருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த UAE சவுதி அரேபியா தான் போக பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே வந்து நிறைய இந்த டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ரிலீஜியஸான கண்ட்ரி. இப்போ அமெரிக்காலலாம் வந்து எல்லா மீறி போயிட்டுருக்கானுங்க இந்த ஒன்லி ஃபேன்ஸ் அந்த மாதிரிலாம். அது வந்து
வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்டான ஊர் வேற. நெறைய டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம பொருள்லாம் திருட மாட்டாங்க. இப்ப லண்டன்லாம் போனோம்னா நம்ம வாட்ச்லாம் திருடிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு திருட்டுலாம் வந்து அதிகமாயிடுச்சு லண்டன்ல. அது மட்டும் இல்லாம ரொனால்டோ வந்து ஒரு சவுதி அரேபியா ஆளாவே மாறிட்டாருன்னு சொல்லணும். ஏன்னா போன நேஷனல் லீக் வின் பண்ணும்போதெல்லாம் கடைசி மேட்ச்ல ப்ரே பண்ணியிருந்தாரு. அவர் அப்படியே சவுதி அரேபியா ஆளாவே மாறிட்டாரு. அவருக்கு அந்த இடம் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க. இப்போ கிறிஸ்டியானோ ரொனால்டோ நினைச்சா உலகத்துல எந்த ஊர்ல வேணா போய் இருக்கலாம். அந்த ஊரே பெருமையா வாங்க வாங்கன்னுவாங்க. பட் அவர் பக்காவா செலக்ட் பண்ணி இதுதான் பர்ஃபெக்ட்டான ஊருன்னு சவுதி அரேபியால இருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க நெறைய இன்வெஸ்ட்டும் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸ்போர்ட்ஸ்ல அந்த மாரிலாம். இப்போ அதே மாரி எல்லாரும் வெயிட் பண்றது இந்த 2 விஷயத்துக்காக தான். அடுத்த வருஷம் வந்து 2026 வேர்ல்டு கப் வருது யுஎஸ்ஏல. அதுக்கு வந்து எல்லாம் பயங்கரமா வெயிட் பண்றாங்க. ஏன்னா மேபி போன வாட்டியே ரொனால்டோவோட கடைசி வேர்ல்டு கப்னாங்க. பார்த்தா மனுஷன் இன்னும் கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காரு. மேபி அடுத்த வருஷமாவது வின் பண்ணுவாரான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போதான் போர்ச்சுகல் வந்து நேஷனல் லீக் வின் பண்ணி ஃபார்மில் இருக்காங்க. டீமும் வர அளவுக்கு நல்லாவே இருக்கு. ரொனால்டோவும் நல்ல ஹெல்த் கண்டிஷனில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. சவுதி லீக்ல ஆடுறது மூலிமா எனக்கு இந்த கண்டிஷன் வந்து பக்காவாக இருக்கும் வேர்ல்டு கப்புக்கு ட்ரெயின் ஆகிறதுக்கு. அதனால இதில் கண்டினியூ பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வருஷத்துக்கார மக்கள் பயங்கர ஆர்வமாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கிளப்பு வேர்ல்டு கப் இப்போ நடந்துட்டு இருக்கு யுஎஸ்ஏல. அதில் ஆடுவாரான்னு பார்த்தாங்க. அதில் ஆடவே இல்லை. அவர் வரலன்ட்டாரு. நிறைய ஆஃபர்ஸ் வந்தது. ஆனாலும் அவர் அக்செப்ட் பண்ணல. இந்த கிளப்பு வேர்ல்டு கப் ஃபுட்பால் வந்து அவங்க பெரிய லெவலில் ரீச் பண்ணாங்க. இப்போ ட்ரம்ப்பை வச்சு அந்த கப்பை ஓப்பன் பண்ணாங்க. அப்புறம் அந்த ஸ்பீடை வச்சுலாம் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்க. ஸ்பீடே அங்கே வந்திருந்தாரு. என்ன தலைகீழ போறன்னு பார்த்தாலும் மக்கள் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஏன்னா மேபி வந்து யுஎஸ்ஏல நடக்கிற ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஏன்னா அங்கெல்லாம் வந்து ஃபுட்பால் அந்த அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது. இப்போ ஒரு 70,000 கெப்பாசிட்டி இருக்க ஸ்டேடியமில் வந்து வெறும் 20,000 பீப்புள் தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நிறைய பிளேயர்ஸும் இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டல இந்த கிளப் வேர்ல்டு கப்பில். இது சக்ஸஸாக ஃபெயிலியரான்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி ரொனால்டோ ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணுற இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த 1000 கோல்ஸ். எப்படியாவது மனுஷன் வந்து ரிட்டையர் ஆகுதுக்குள்ளே 1000 கோல்ஸ் அடிப்பாரான்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மனுஷன் வந்து 938 கோல்ஸ் அடிச்சிருக்காரு. இன்னும் 62 கோல் அடிக்கணும். 2 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்குது. போர்ச்சுகல் டீம்லாம் இருக்குது. அசால்ட்டாக அடிச்சிருவாருன்னு தான் நினைக்கிறேன். அதுவும் வந்து ஃபேன்ஸ் பயங்கரமாக வெயிட் பண்ணுவாங்க. இந்த 1000 கோல் அடிச்சு தான் ரொனால்டோ கெரியரை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி. ரொனால்டோக்கு திரும்பி அல் நஸாரில் இவ்வளோ பெரிய டீல் கிடைச்சதுக்கு ரீசனும் வந்து அந்த நேஷன் லீக் ஜெயிச்சதாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓடுற குதிரை மேலே தான் பந்தயம் கட்டுவாங்கன்னு. அதனால தான் இங்கே ஜெயித்த உடனே இவங்களே தான் கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுன்னு அவர் தான் அஃபிஷியலாக போட்டார் த சாப்டர் இஸ் ஓவர் அப்படின்லாம். ஆனால் திரும்பி இவங்களே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு ரீசன் தான். சரி இந்த குதிரை இன்னும் ஓடிட்டுருக்கு, இவர் மேலே திரும்பி கட்டலான்னு. அப்புறம் ரீசெண்டாக பார்த்தேன் அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நான் சாவறதுக்குள்ளே என் பையன் அந்த ஸ்போர்ட்டிங் கிளப்பில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. ஆனால் பார்த்தா அவங்க அம்மா கடமை அவர் உடச்சிட்டாரு. ஏன்னா 2027 வரைக்கும் அல் நஸாரில் தான் இருக்க போகிறாருன்னு அஃபிஷியலாக வர நியூஸ் வந்துருச்சு. நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது இது பெருசாக இருக்கும். என்னடா வருஷத்துக்கு 2000 கோடி வாங்குறாரா, நம்மளும் ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகி 2000 கோடி வாங்கணும் அப்படின்லாம் நினைப்போம். ஆனால் பிகைண்ட் த சீன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இந்த ஊப்போட சிஇஓவே ஒரு வாட்டி சொன்னார். அவர் நிறையா பெரிய டாப் லெவல் அத்லெட்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ ரொனால்டோ அந்த மாதிரி பெரிய லெவல் அத்லெட்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாரும் இன்னும் ஒரு விஷயம் காமனாக வச்சுருப்பாங்கன்னா அவங்களாம் வந்து ஒரு புது விஷயத்துக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு பயப்படவே மாட்டாங்களாம். அதே மாதிரி அவங்க அந்த வேலை தான், மற்றதெல்லாம் அவங்களுக்கு போர் அடிக்குமா, அந்த வேலை மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பாங்களாம். அதெல்லாம் வந்து நார்மல் பர்சனால பண்ண முடியாது, கண்டிப்பாக பண்ண முடியாது. எலான் மாஸ்கே ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் எலான் மாஸ்க் ஆகணும்னு ஆசை தான், ஆனால் என் வாழ்க்கை எப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்க அதெல்லாம் வெறுத்துருவீங்க, என் மூளைக்குள்ள வந்து ஒரு புயலே அடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதெல்லாம் உண்மைதான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த லெவலுக்குலாம் ஸ்ட்ரெஸ்லாம் வந்து நார்மல் பீப்புள் ஹேண்டில் பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்து இந்த டீல் பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கோம். ரொனால்டோ வந்து இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன ரெக்கார்ட் பண்ணலாம்னு உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் சீசன் எப்படி இருக்கு, 1000 கோல் எப்போ அடிக்கிறாரு, வேர்ல்டு கப்பில் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம்.